ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நவீன். இன்னைக்கு நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. இங்கேருந்து ஒரு ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக டைம் வந்து 9 மணி ஆகுதுங்க. ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. பெங்களூர் வண்டி, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வண்டி, எல்லா வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஊட்டி வண்டி நின்றுட்டு இருக்குங்க. கோயம்புத்தூர் வழியாக ஊட்டி போகிறது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை வண்டி நிற்கிதுங்க. இது 2x2 சென்னை வண்டி. இது நார்மல் டிக்கெட் தான் வந்து போடுவாங்க. ஆனால் புஷ்பேக்கோட உங்களுக்கு நார்மல் டிக்கெட்லேயே வந்துட்டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். திருச்சியிலேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய டிஎன்எஸ்டிசி ஏசி பஸ் நின்றுட்டுருக்குங்க. மொத்தம் 2 சர்வீஸ் இருக்குது. நைட்டு 10:30 மணிக்கு இந்த சர்வீஸு, இதே மாதிரி காலையில் ஒரு சர்வீஸ் இருக்குது. போர்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1-to-1 சர்வீஸ் வந்து மதுரைக்கு போகக்கூடியதுங்க. ஏசி பஸ்ஸு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. திருச்செந்தூருக்கு 10:30 மணிக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது. இதுவும் வந்து திருச்செந்தூர் வண்டி தான் நிற்கிது. கம்பம் குமிழி வண்டி. நைட்டில் சர்வீஸ் நிறைய இருக்குது. குமிழிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட 2 வண்டி வந்துச்சு. நான் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டேன். அப்போல்லாம் பஸ்ஸே கிடையாது. 9-10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து குமிழி வண்டி போயிட்டுருக்கு. இந்த சைடு உங்களுக்கு பழனி, திண்டுக்கல் இது அடிக்கடி இருக்குங்க. குமிழிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் நிறைய சர்வீஸ் இருக்குது. இது வந்து ராமநாதபுரம், ராமேஸ்வரம், காரைக்குடி இந்த லைன்லாம் போகிற பஸ்ஸுங்க. அதுக்கு அந்தாண்ட இருக்கிறதா சேலம், கோயம்புத்தூர் பஸ்ஸு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கோயம்புத்தூருங்க. திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய ஏசி பஸ்ஸு, அதுக்கப்புறம் திருப்பூர், கரூர் போகிறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு முன்னாடி கூட ஒரு ஏசி பஸ் கோயம்புத்தூர் பஸ் தான் நின்றுட்டுருக்கு. இந்த சைடு வந்து திருப்பூருங்க. இதுக்கு அடுத்தது இருக்கிறதுலாம் திருப்பூரில் போகிற பஸ் தான். கூடலூர் போகிறதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க. திருச்சியிலேருந்து கூடலூருக்கு வழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி வழியாக போகுங்க. இந்த பஸ் ரொம்ப டிமாண்டான பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் பஸ்லாம் நின்றுட்டுருக்குங்க. 1-to-1 கும்பகோணம் சர்வீஸும் இப்போ வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. திருச்சியிலேருந்து தஞ்சாவூர், அதுக்கப்புறம் கும்பகோணத்துக்கான 1-to-1 சர்வீஸ் இருக்குது. இது திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற 1-to-1 சர்வீஸ்ங்க. இதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து கும்பகோணத்துக்கு தஞ்சாவூர் ஒரு ஸ்டாப் போகும். திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் 1-to-1 எல்லாமே. நம்ம இன்றைக்கி திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. நம்ம இன்றைக்கி கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலை. இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் எலக்ட்ரிக் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளோட பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். கவர்மெண்ட் பஸ்ஸோடைய ரேட்லேயே ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸில், ஏசி பஸ்ஸில் நம்ம வந்துட்டு ப்ரைவேட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. என்ன ரேட்டு, எவ்வளோ சார்ஜஸ்ஸு எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். வாங்க நம்ம போய் போர்டிங் பண்ணுவோம். பஸ்ஸு போய் நிறுத்த போகிறாங்க. கரெக்டாக வந்துட்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இங்கே வந்து நம்ம ஏறிக்கலாங்க. வாசன் மெடிக்கல் கேர் பக்கத்தில்ங்க. வாங்க போய் ஏறும். எல்லாம் வந்துட்டு போர்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக 10:30க்கு எடுக்கிறாங்கங்க இங்கேருந்து. இது ஏர்போர்ட்லேருந்து சென்ட்ரல், அதுக்கப்புறம் தில்லைநகர் போர்டிங் பாயிண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு சத்திரம் பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போ நம்ம சென்ட்ரலில் ஏறுறோம். பஸ்ஸில் ஏறியாச்சுங்க. இது வந்து நார்மலாக நம்ம டிஎன்எஸ்டிசி ஏசி பஸ் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு இதில் வந்து பின்னாடி உங்களுக்கு சாயத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே இருக்கும். இதில் நம்ம வந்து புஷ்பேக் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறம் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. நல்லா கீழே வரைக்கும் வருது புஷ்பேக்கு. அதே மாதிரி சீட்டுக்கு பக்கத்துலேயே சார்ஜிங் எதுவும் இருக்குது. லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆன் பண்ணி பார்த்துட்டோம். நல்ல ஸ்பேசியஸாக இருக்குதுங்க கால் வைக்கிறதுக்கு. இந்த இடத்துல இது சார்ஜஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம சீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. 2 பேருக்குமே சிங்கிள் தான் கொடுத்துருக்காங்க.
திருச்சியிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு 4 சர்வீஸ் வந்து எலக்ட்ரிக் சர்வீஸ் இருக்குதுங்க. இது மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்குது. சீட்டுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குங்க, உட்காரத்துக்கு சூப்பராக இருக்குது. சேஃப்டி ஹேமரும் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக சிசிடிவி கேமரா எங்கே பார்த்தாலும் இருக்குங்க. பஸ்ஸும் ஃபுல்லாக இருக்குது. திருச்சியிலேருந்து கரெக்டாக 11:05க்கெலாம் வந்துட்டு பஸ் எடுத்துட்டாங்கங்க. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னா, நம்ம சென்னையில் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடுது இல்லைங்களா, அதே மாதிரியே இருக்குது. அது சடனாக பிக்கப் ஆகுங்க ஸ்பீடு. அதே மாதிரியே சடனாக பிக்கப் ஆகுது. ஸ்பீடு வந்து செம்ம ஸ்பீட் போகுதுங்க. ஆனால் இதில் வந்து 80 வரைக்கும் லாக்குன்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட தான் கேட்டேன். 80ல் லாக் போகலங்க, ஆனால் சடனாகவே வந்து ரைஸ் ஆகுதுங்க ஸ்பீடு. அதே மாதிரி பிரேக் சூப்பராக வந்துட்டு பிரேக்கும் இருக்குது, பிரேக் ஃபெசிலிட்டியும். நம்ம இப்போ சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இதுக்கப்புறம் போர்டிங் கிடையாதுங்க. இதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களுக்கு குளித்தலையில் ஒரு போர்டிங் இருக்குது. இது என்ன ரூட்னா கரூர், அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பூர் வழியாக நம்ம கோயம்புத்தூர் போகிறோங்க. இதோடைய ஃபேர் பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணுறப்போ 250 ருபீஸ் தாங்க சார்ஜ் ஆச்சு. திருச்சி தாண்டோன்னே ஒரு வாட்டர் பாட்டில் 200 ml ஒன்று கொடுத்துருக்காங்க. பஸ்ஸு ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக இருக்குங்க. இந்த பஸ்ஸில் புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீட்டுக்குமே சார்ஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. நீங்கள் எப்போ புக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தாங்க உங்களுக்கு ரேட் இருக்கும். 250 ருபீஸ்ன்றது வந்துட்டு பீக் டைமில் கண்டிப்பாக கிடைக்காது. சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி டைமில் வந்துட்டு ரேட் அதிகமாக இருக்கும். இதுலேயே வந்து நியோகோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பரும் வந்து அவைலபிள் இருக்குங்க. நம்ம போகிறது வந்து சீட்டு கம் மட்டும்தாங்க. ஸ்பீடு வந்து அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சடனாக பிரேக்கும் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இதில் ஒன்றே ட்ராபேக் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு எந்த விதமான கட்டன்ஸ் எதுவுமே வந்து மூடலைங்களா, அதனால் வெளிச்சம் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆப்போசிட்டில் வண்டி வர்றதுக்கான அந்த லைட்டு வெளிச்சம் வந்து நம்மளை முன்னாடி உட்காந்துக்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அது மட்டும்தான் கொஞ்சம் ட்ராபேக்கு. மற்றபடி நியோகோ வந்துட்டு மேஜர் சிட்டிஸில் மட்டும்தாங்க இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சென்னை, மதுரை, அதுக்கப்புறம் உங்களுக்கு சேலம், கோயம்புத்தூர், இதுக்கப்புறம் பெங்களூர் வரைக்கும் போகுதுங்க. இந்த சிட்டிஸ்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. மற்றபடி இன்னும் திருநெல்வேலி இந்த லைன்லாம் இன்னும் வரலைங்க. உங்களுக்கு பீக் டைம் இல்லாத டைமில் நீங்கள் கண்டிப்பாக இந்த பஸ்ஸில் வந்து புக் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். புஷ்பேக் இருக்கிறதுனால ஓரளவு பெட்டராகவே இருக்குங்க. சேசிங் வந்து பயங்கரமாக இருக்குது.
ஸ்பீடும் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த 80ல் லாக் இல்லைங்களா, அந்த 80 மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ரோடு வந்து அந்தளவுக்கு சில இடத்துல நல்லாயிருக்கு, சில இடம் சரியில்லைங்க. திருச்சியிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகிறப்ப பஸ் வந்துட்டு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்காக நிறுத்தியிருக்காங்க. பர்ஃபெக்டாக இருக்குங்க. எல்லாமே வந்துட்டு நார்மல் ரேட்டு தான். அதே சமயம் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும்தான் அந்த மாதிரி க்ளீனாக இல்லாத இடத்துல நிறுத்துகிறாங்க. ப்ரைவேட் பஸ்லாம் பர்ஃபெக்டான இடத்துல தான் நிறுத்துகிறாங்க. பஸ்ஸு லுக்குலாம் சான்ஸே இல்லை. வெளியிலேருந்து பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கலர் இருக்குல்ல, அது நல்லா இருக்குங்க. ஆனால் வெளியில் பார்க்குறத விட உள்ளே போனால் கம்ஃபர்டபுள் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். வெளியில் தான் லுக்கு செம்மையாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோட் டைவர்ஷன் வந்து நிறைய இடத்துல இருக்குங்க. அதனால் புதுசாக யாராவது இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, சில ரோடு வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைவர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். கரெக்டாக டைம் வந்து 2:45 ஆகுது. இங்கே திருப்பூரில் உங்களுக்கு ட்ராப்பிங் உண்டுங்க. திருச்சியிலேருந்து திருப்பூருக்கு ஒரு ட்ராப்பிங் இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. இதுக்கு ட்ராப்பிங் பாயிண்ட் வந்துட்டு லக்ஷ்மி மில்லு, அதுக்கப்புறம் காந்திபுரம், இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குது. நம்ம இறங்கக்கூடிய இடம் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தான் இறங்க போகிறோம். வந்து இறங்கி விட்டோம் காந்திபுரத்தில். சூப்பராக இருந்துச்சுங்க ரைடு. 250 ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்து. சூப்பரான ஒரு ரைடுங்க. காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் வந்துட்டு இறக்கி விடுறாங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டேங்க.